ஏமாறும் பொதுமக்களிடமா? இதுக்கு யார் பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? நம்ம கவர்ச்சிக்கு உனக்கு என்னம்மா சம்பந்தம் எனக்கு புரியலையா? உன் பேர் என்னம்மா? ஸ்னேகாஸ்ரீ. எந்த ஊரு? கோபிச்செட்டிப்பாளையம். நம்ம ஊரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல கேமராவை கோபிச்செட்டிப்பாளையத்தில் இறக்குனது நான் தான். அதனால் எல்லாத்துக்குமே கோபிச்செட்டிப்பாளையம் நீண்ட காலமாக ஒரு ஸ்டுடியோ ஆயிடுச்சு. ஸோ அங்கிருந்து இந்த தூண்டு இவங்க வந்து கவர்ச்சின்னு சொல்லி பேச வந்திருக்காங்கன்னா இவங்க என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பேச போகிற பார்க்கலாம். கவர்ச்சி விளம்பரத்தில் ஏமாறும் போது ஜனங்களிடம் மாற்றம் வந்தால் நிச்சயம் நாட்டுக்கு முன்னேற்றம் வரும். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஆசை நம்மளை மட்டும் துன்பப்பட வைக்கிறது இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற மத்தவங்களையும் சேர்த்து துன்பப்பட வைக்குது. அப்படிப்பட்ட ஆசையை தூண்டி விட்டுட்டு நம்மளை அல்லோல கல்லோல பட வைக்கிற வேலையை திவ்யமா செஞ்சுட்டு இருக்கிறது இந்த போலியான கவர்ச்சி விளம்பரம் தாங்க. இந்த மாதிரி கவர்ச்சி விளம்பரங்களை நம்பி ஒவ்வொரு தடவையும் ஏமாறுற நம்ம மக்கள் திருந்துனா இந்த நாடு நிச்சயமா முன்னேறுங்க. ஒரு நாள் கடவுள் இந்த பூமியை சொர்க்க பூமியா மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு பூமிக்கு வந்தாரு. மனுஷங்களோட குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு முதல்ல ஒரு ஆளை பார்த்தாரு. அந்த ஆளை அழுதுகிட்டு இருந்தாரு. கடவுள் போய் ஏன்பா அழறேன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஆளு நான் கையில வச்சிருந்த 100 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னாரு. கடவுள் சொன்னாரு போனா போகுது, நான் வேணா 100 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. அத வாங்கிட்டாவது இவரு சந்தோஷப்படுவார்னு பார்த்தா இன்னும் தேம்பி தேம்பி அழுகிறாரு. கடவுள் மறுபடியும் ஏன்பா அழறேன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஆளு நீங்க கொடுத்த 100 ரூபாய் இப்ப என் கையில இருக்குது, நான் வச்சிருந்த 100 ரூபாயும் என் கையில இருந்திருந்தா இந்நேரம் என்கிட்ட 200 ரூபாய் இருந்திருக்கும். ஆசை, ஒரு மனுஷனுக்கு ஆசை இப்படி எல்லாம் இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. கடவுள் பார்த்தாரு, அவருக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. சடார்னு கிளம்பி மேல போயிட்டாரு. இந்த நிலைமைய தாங்க நம்ம கவர்ச்சி விளம்பரம் செய்யறவங்க வகையா பயன்படுத்தி நம்ம பொது ஜனங்களை நல்லா ஏமாத்துறாங்க. இப்படிதாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அங்கிள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு விளம்பரத்தை பார்த்து ஒரு ஆயில் வாங்கி தலைக்கு போட்டாங்க. 10 நாள் கழிச்சு பார்த்தா அந்த அங்கிள் தலை எப்படி இருந்தது தெரியுமாங்க ஐயா? அரை நிலவா இருந்த அவர் தலை முழு நிலவா ஆயிருச்சு. இப்படிதாங்க நம்ம ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அரை நிலவா இருந்தது முழு நிலவா ஆயிருச்சு. நல்ல ரைமிங் கரெக்டா புடிச்சிருக்கறமா. இப்படிதாங்க ஒரு விமான ஓட்ட கத்துக்கிட்ட ஒருத்தர் பேராஷூட் வாங்க கடைக்கு போனாரு. கடையில பெருசா போர்டு போட்டிருந்தது, இங்க பேராஷூட் பாதி விலையில் கிடைக்கும்னு போட்டிருந்தது. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உள்ள போய் பாதி விலையில பேராஷூட்டை வாங்கிட்டாரு. கடைக்காரரு பேராஷூட்டை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாரு. விமானத்துல ஏதாவது விபத்தோ கோளாறோ ஏற்பட்டா இத நீங்க முதுகுல மாட்டிட்டு கீழே குதிச்சிருங்க. குதிச்ச உடனே இந்த பட்டனை அமுக்குங்க, பேராஷூட்டோட கொடை விரிஞ்சிடும், நீங்க பாதுகாப்பா கீழே இறங்கிடலாம் அப்படின்னாங்க. வாங்கினவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. கடைக்காரர்கிட்ட கேட்டாரு, அது சரி பட்டனை அமுக்கினதும் கொடை விரிஞ்சா பரவாயில்ல, ஒருவேளை பட்டன் நல்லா வேலை செய்யாம பேராஷூட்டோட கொடை விரியாம போச்சுன்னா என்ன பண்றது? இல்ல என்ன பண்றது ஒண்ணு இல்ல, வானத்துல இருந்து தானே பற போறாங்க, வானத்திலே இருந்துருவாரு, அப்படியே போயிடுவாரு வானத்துக்கு, அவ்வளவுதான். என்ன பண்றது அப்படின்னாங்க. உடனே கடைக்காரரு கூலா சொன்னாங்க, அதனால என்ன பேராஷூட் டேமேஜ் ஆகாம அப்படியே கொண்டு வாங்க, வேற மாத்தி கொடுத்துறேன்னு. இப்படி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே தாங்க இருப்பாங்க. இப்பெல்லாம் மருத்துவத்துல கூட விளம்பரம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. தலைவலியில ஆரம்பிச்சு கால் வலி வரைக்கும் எத்தனையோ மருந்து விளம்பரம் போடுறாங்க. ஆனா அது அத்தனை ஒழுங்கா வேலை செய்யுதான்னு பார்த்தா இல்லவே இல்லைங்க ஐயா. அப்புறம் விளம்பரத்துல வராங்க, எங்க பொருள் மாதிரி உலகத்துல வேற எந்த பொருள்
ஆளாக்கி இருந்தால் பரவாயில்லம்மா, விவசாய நிலம் எங்கே இருக்குன்னு போய் தேட வேண்டியிருக்குது. இப்போ நான்லாம் சினிமாவில் கிராம படம் எடுக்கணும்னு சொன்னோம்னா முன்னாடி எல்லாம் டக்கு டக்குன்னு ஒரு 30-40 கிலோமீட்டர் போனோம்னா ஏதாவது ஒரு பேடி ஃபீல்டு அது இதெல்லாம் காமிக்கலாம். இப்போ எக்ஸிபிஷனில் போய் ஏதோ வைக்கிற மாதிரி வந்து இந்த கிராமம் சம்மந்தப்பட்டதை எடுக்கணும்னு சொன்னோம்னா மறுபடியும் நான் கோபிக்கு வரணும். அப்புறம் கோபிக்கு வந்தால் கூட அவுட்ரு எக்ஸிபிஷனில் போய் ஏதோ வைக்கிற மாதிரி வந்து இந்த கிராமம் சம்மந்தப்பட்டதை எடுக்கணும்னு சொன்னோம்னா மறுபடியும் நான் கோபிக்கு வரணும். அப்புறம் கோபிக்கு வந்தால் கூட அவுட்ரு ரொம்ப தூரம் தேடிட்டு போனது தான் கிடைக்கும் போலுக்கு. அந்த அளவுக்கு எல்லா பக்கம் பில்டிங் ஆகிப்போச்சு. ஸோ விவசாயங்கிறது அது நிலம் பாலனா பரவாயில்ல, விவசாயமே அதுக்கு நிலமே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதைத்தான் நம்ம ஔவையார் பாட்டி சொன்னாங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். இத புரியாம நம்பி ஏமாறுற மக்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், கவர்ச்சி விளம்பரங்களை நம்பி ஏமாறுற போது ஜனங்களிடம் மாற்றம் வரணும்னு. ஐயா, இன்னைக்கு ஒரு குண்டூசி வாங்கினா கூட அதுக்கு ஏதாவது பெருசா விளம்பரம் வருதான்னு பார்த்து தான் வாங்குறாங்க. ஒரு நடிகரே ஒரு விளம்பரத்துல வந்து ஈமு கோழி வாங்கி வளர்த்த சொன்னா லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி வாங்கி வளர்க்குறோம். ஆனா அதை எதுக்கு வாங்கி வளர்க்குறோம்னு நமக்கும் தெரியாது, வாங்க சொன்னவங்களுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாம் நஷ்டமாகி தலையில துண்டை போட்டு உட்காந்துக்குவான். இந்த ஈமூல எனக்கும் பங்கு இருக்கு, ஏன்னா நானும் விளம்பரத்தில் நடித்தேன். இதுக்கு பேர் தாங்க ஐயா விளக்க பிடிச்சுக்கிட்டே போய் கிணத்துல உழுகிறதுன்னு. விளக்கு பிடிச்சிட்டு பாருங்க, கண்ணை திறந்துட்டே போய் கிணத்துல விழுகிறத அது கொஞ்சம் பழசாக இருக்குது, கொஞ்சம் மாடனாக சொல்லுவேன்னு இதுதாங்க விளக்க பிடிச்சிக்கிட்டே போய் கிணத்துல விழுகிறது. நல்லா இருக்குமா? அதனால தாங்க ஐயா சொல்றேன், கவர்ச்சி விளம்பரங்களை நம்பி ஏமாற போது ஜனங்களிடம் மாற்றம் வந்தா இந்த நாட்டுக்கு முன்னேற்றம் வரும்னு. நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான், கோடாமை கோடாது உலகு என்னும் வள்ளுவரின் வாக்குப்படி ஒரு மன்னன் மக்களோட குறைகளை அறிஞ்சு அதை நிவர்த்தி செஞ்சு நல்லாட்சி செய்யலைன்னா அந்த நாடு நிச்சயமா முன்னேறாதுங்க. நம்மள ஆளுகின்ற தலைமையை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு நம்ம கையிலேயே இருந்தோம், அதுவும் நம்ம சுட்ட விரல் நுனியிலேயே இருந்தோம். போலியான கவர்ச்சி விளம்பரங்களை நம்பி ஒவ்வொரு தடவையும் நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல்வாதிகள் நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம் அப்படி செய்வோம்னு ஏமாத்துறது, நமக்கு விரல் நுனியில வைக்கிற மையிதான் நமக்கு முகத்தில குத்துற கரும்புள்ளி செம்புள்ளின்னு தெரியாம இந்த நாட்டோட தலையெழுத்தையே தீர்மானிக்கிற நம்ம பொது ஜனங்களிடம் மாற்றம் வந்தா இந்த நாட்டுக்கு முன்னேற்றம் வருங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க ஐயா. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கே தெரியலம்மா. நன்றிங்க. ஸ்னேகாஸ்ரீ எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்னேகமான ஒரு பொண்ணாயிருச்சு. ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப நன்றிங்க. பிரமாதம்.